ஹாய் ஹலோங்க. வந்துட்டு விஜய் அண்ணா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரோ அதை விட அவருக்கு ஓட் பண்ண எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த சக்ஸஸ் வந்து எல்லோரும் அவங்க வின் பண்ணுற மாதிரி நினச்சிருக்காங்க. எதனால் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போ கூத்தாடி அரசியலுக்கு வந்துட்டான், கூத்தாடிக்கு வர கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, விஜயால் வந்துட்டு ஒரு 10 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, விஜயால் சிஎம்எல்லாம் ஆக முடியாது, விஜயால் வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை நிறுத்த முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி அவர் வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் கேண்டிடேட்டை நிறுத்தி அவர் வின் பண்ணியும் காமிச்சிருக்காரு. இது வந்துட்டு ஒரு சாதாரண வெற்றி கிடையாது, ரொம்ப மிகப்பெரிய வெற்றி. மக்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா ஜெயிச்சிட்டாரு. இதுக்கு மேலே அவர் வந்துட்டு பாலிடிக்ஸை பார்த்துக்குவார். இதுக்கு மேலே தான் அண்ணனுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் வரப்போகுது. சினிமாவில் எப்படி சஸ்டெயினாக மெயின்டைன் பண்ணாரோ அதேமாதிரி பாலிடிக்ஸ்லேயும் சஸ்டெயினாக மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். வி ஆர் வெயிட்டிங். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.